Hi guys, நான் ஸ்டீவன். இந்த நாளில் அன்புகரம் கிட் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜஃப்னா டவுன். போன பொழுது இந்த முறை நான் ஸ்ரீலங்காவுக்கு விசிட் பண்ண பொழுது என்னுடைய ஆர்கனைசர்களை பார்க்க வேணும், காணிகளை பார்க்க வேணும், பிள்ளைகளை பார்க்க வேணும் சொல்லி நான் விசிட் பண்ண பொழுது எடுத்த ஃபோட்டோக்கள், வீடியோக்கள். இப்போ நான் ஜஃப்னாக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கின்றேன். நீங்கள் பார்க்குற ஜஃப்னா டவுன் உண்மையிலே ஸ்ரீலங்கா நான் பிறந்த நாடுன்னு சொல்ல வரவில்லை. உண்மையிலே ஸ்ரீலங்கா அழகான ஒரு நாடு, உண்மையிலே நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நம்முடைய ஸ்ரீலங்கா நல்ல வருமானம் வரக்கூடிய நாடு. இதை உண்மையில் அவர்கள் கவர்மெண்ட் இதை வடிவாக யோசித்து இந்த நாட்டை டெவலப் பண்ணால் நிச்சயமாகவே எங்களுடைய நாடுகளுக்கு வேலை வாய்ப்பு கஷ்டமே வராது, எந்த ஒரு பண கஷ்டமும் வராது, மக்கள் நிம்மதியாக வாழலாம், மக்கள் இன்னும் வசதியாக வாழக்கூடிய நாடு தான் நம்முடைய ஸ்ரீலங்கா நாடு. உண்மையில் ஒரு அழகான கண்ட்ரி. நிச்சயமாக நீங்கள் ஸ்ரீலங்கா போனால் பாருங்கள், உண்மையில் ஒரு அழகான கண்ட்ரி. இந்த நாட்டில் அநேகமான பிஸ்னஸ் பீப்புள் வர வேண்டும், அநேகமான டெக்னாலஜி வளர வேண்டும், அநேகமான எஜுகேஷன்கள் வர வேணும், அநேகமான பிஸ்னஸ் பீப்புள் முன் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக வர வேண்டும். கவர்மெண்ட் யோசித்து இந்த நாட்டை டெவலப் பண்ண வேண்டும். அவங்க யோசித்து டெவலப் பண்ணால் நிச்சயமாகவே இந்த ஒரு நாடு ஒரு வருமானமான கண்ட்ரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் பார்த்த அளவில் நான் அநேகமான நாடுகளுக்கு போயிருக்கின்றேன், அநேகமான கண்ட்ரிகளுக்கு நான் போயிருக்கின்றேன். உண்மையிலே ஸ்ரீலங்கா ஒரு அழகான நாடு. அதை குறித்து நான் அப்புறம் பேசுகின்றேன். அந்த பிள்ளைகளை இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நாங்கள் வவுனியாவில் தரணி குளத்தில் வாங்கின காணியை நான் உங்களுக்கு காட்டப் போகின்றேன். அதில் வேலை திட்டங்கள், அதாவது மக்களுக்கு வேலை திட்டங்கள் கொண்டு வரதுக்காக வாங்கின காணி. அது நாங்கள் வாங்கின பொழுது வடிவாக நாங்கள் செய்தோம், எல்லாம் செய்து வைத்துட்டு வந்தோம். நான் கொரோனா டைமில் கொஞ்சம் செய்ய விட்டுட்டோம். திருப்பி நாங்கள் அது என்னென்றால் முதல் வாங்கின டைமில் நாங்கள் வேலி அடைத்து உள்ளுக்கு எல்லாம் கட்டுறங்களை கட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்து நாங்கள் மாடு தின்னுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய போகணும்னு சொன்னால் இந்த முறை சுற்று வர தூண் போட்டு நாங்கள் கம்பி அடைத்து காரியங்களை செய்ய போகின்றோம். இன்னும் சில காரியங்களை செய்ய போகின்றோம். உண்மையில் நியாயமான காசு முடியும். உண்மையில் அதுக்கு ஆண்டவரான் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். அநேகமான காசுகள் தேவைப்படுகின்றது. அத்தோடு இந்த இடத்துல நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை போட்டு அங்கே மக்களுக்கு நாங்கள் வேலையை கொடுப்பதற்காகத்தான் இந்த இடத்தை நாங்கள் வாங்கியிருக்கின்றோம். அதுதான் நாங்கள் இப்போ செய்ய போகின்றோம். நீங்கள் முதல் பார்த்த காணி, அதாவது ஸ்கூல் நடத்துகிற காணி வந்து கிளிநொச்சியில் நாங்கள் வாங்கின காணி. அது வந்து ஸ்கூல் நாங்கள் நடத்துகிறதுக்காக வாங்கின காணி. இது வந்து வேலை திட்டங்கள். ஆனால் ரெண்டு இதிலே நாங்கள் வேலை திட்டம் கொண்டு வர போகின்றோம். அதுக்கு நியாயமான பணம், நியாயமான காசு, நியாயமான மேன் பவர் வேண்டும். எல்லாத்தையும் நிச்சயமாகவே ஆண்டவர் சந்திப்பான நம்பிக்கையோடு நாங்கள் இதை முன்னெடுத்து செல்லுகின்றோம். இந்த முறை நாங்கள் வேலியில் சுற்றுவரை நாங்கள் அடைத்து காரியங்களை செய்ய போகின்றோம். இடங்களை க்ளீன் பண்ணி உள்ளுக்கு சில காரியங்களை நாங்கள் கட்டுறமாக கட்டி சில காரியங்களை செய்ய நாங்கள் இருக்கின்றோம். அதுக்காக எங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் வாங்கின காணியை நாங்கள் போட போகணும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்கள் அனுப்பி வைங்கள். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவாண்டு நம்பிக்கையோடு எல்லாத்தையும் ஆண்டவர் பாத்தில் வைத்து விட்டு நாங்கள் செய்ய வலிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் சந்திப்பார். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். God bless you. எஸ், இப்போ பார்த்துட்டு இருக்க நாங்கள் வாங்கி அந்த காணியை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கின்றோம். இப்போ ஃபுட்டோஸை போட்டு தான் க்ளீன் பண்ணாங்க. என்னென்னு சொன்னால் அது நல்ல ஒரு மண், அது டக்குன்னு புல்லுகள் வளர சான்ஸ்கள் இருக்கின்றது. அதால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இது நான் கல்லில் பறிச்சிருக்கின்றோம். கட்டுறதுக்காக நாங்கள் கல்லில் பறிச்சிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய எல்லைகள். நீங்கள் பார்க்கலாம், அந்த எல்லையை அங்கால பக்கம் ஒரு ஹானி, எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஹானி லண்டனில் இருந்து ஒரு ஆள் வாங்கியிருக்கின்றது. ஸோ இது வந்து நாங்கள் அந்த உள்ளுக்கு கட்டின கட்டிடம் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் என்ன கூரை போட இல்லை, மண்ணில் பறிச்சிருக்கிறோம், கல்லில் பறிச்சிருக்கின்றோம். தூணுகளை வைத்து நாங்கள் கல்லில் வைத்து கட்டியிருக்கின்றோம். ஜெகுதான் அதை பொறுப்பாக எல்லாத்தையும் செய்து வருகிறார். மிகவும் ஒரு அருமையான ஊழியக்காரன். ஸோ இதுக்கு பின்னாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அங்கால பக்கம்லாம் வீடுகள் கிடையாது, எல்லாம் ஒரு வருங்காணி. அதுக்கு முன்னுக்கு வீடுகள் இருக்கின்றது. இது நாங்கள் போட்டு சின்ன ஒரு கட்டிடம் உண்டு, அது கல்லெல்லாம் பறிச்சிருக்கிறோம் பாருங்கள். உண்மையில் மழை வந்தால் ரொம்ப கஷ்டம் இதுக்குள்ள மேனேஜ் பண்ணுறது. ஸோ இருந்தாலும் அதை நாங்கள் வழியாக செய்து எடுக்கணுன்றக்காக நாங்கள் பிரயாசப்படுகின்றோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கின்றது. இவரான் பாஸ்டர் ஜெகு.
ஒரு அழகான ஊழியங்களை செய்து வருகிற அஸ்லான் தேசத்தில் இது நாங்கள் கட்டின வாஷ்ரூம் இருக்குது, எங்களை பின்னால் இருக்கிறது அந்த வாஷ்ரூம் ஒன்று கட்டினாங்க. அது நல்ல ஒரு வாஷ்ரூம் உண்டு. மற்றது மக்கள் நல்ல மக்கள், சைடில் பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் அருமையான மக்கள். இது நாங்கள் ஒரு சேர்ச்சில் காரியங்கள் செய்துக்கிறோம் பாருங்கள். அது எல்லோரும் வந்து கூடி குறைய பண்ணுற காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மிகவும் ஒரு அருமையான பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய பிள்ளைகள் அந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம். ஸோ பாருங்கள், இது சில வீடியோ நான் ஜப்னா எடுத்த வீடியோக்கள், சில வீடியோ நாங்கள் வவுனியார் எடுத்த வீடியோக்கள். தொடர்ந்து பாருங்கள். வீடியோ நாங்கள் முடிக்க போகின்றோம், இத்தோடு முடிக்கின்றோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேகமான காசுகள் தேவைப்படுகின்றது, அநேகமான மேன் பவர் வேண்டும், அநேகமான ஐடியாக்கள், அநேகமான உடல் பலம் ஆரோக்கியம்லாம் வேண்டும். எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். நான்